ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி கடைக்கு தான் போகிறேன். ஆனால் எப்பவும் போல் போகாமல் என்னோடய பைக்கில் போகலான்ட்ருக்கேன். இதில் என்ன விஷயம்னா 4 பைக் இருக்குது என் வீட்டில். ஆனால் லாஸ்ட்டு 2 வீக்ஸாக எந்த பைக்கையுமே நான் ஓட்டலை. ஆனால் ஒன்று ரீசன் வெயில், இன்னொன்று அந்த ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறனால பைக் இருக்கிறதே மறந்துட்டேன். ஹைபுஸெல்லாம் பாருங்கள், இந்த வண்டியெலாம் நான் ஓப்பன் பண்ணியே 2 வாரம் ஆகுது. ஸோ இன்றைக்கி ஹைபுஸில் தான் போகிறேன். வண்டி ஸ்டார்ட் ஆகுமான்னு கூட தெரில. இதையுமே ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஏன்னா லோக்கலில் சுற்றுறதுக்கு பைக் வேணும்ன்ட்டு. இந்த பைக்கு அவ்வளோவா நான் யூஸ் பண்ணுறதில்ல. இதுவுமே ஆன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி நல்லாவே எனக்கு வரும்னு நான் நினைக்கல. இருந்தாலும் கஷ்டம் கொஞ்சம் காலம்தான். ஸோ இந்த பைக் எடுத்துகிட்டு கிளம்பலாம். இதில் இன்னொரு விஷயம் தெரியுமா கைஸ், இது என்னோடய ஒய்ஃபோட வீடு, என் மாமியார் வீடு. ஆனால் இந்த வீட்டில் நான் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கேன். ஏன்னா என்னோடய ஒய்ஃபும் குழந்த மாமியார் எல்லாருமே என்னோடய ஊருக்கு போயிருக்காங்க, எங்கள் அம்மா அப்பா கிட்ட. ஸோ நான் அவங்க வீட்டில் எங்கே இருக்கேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நிலமை இறக்காது வருமா ட்விஸ்ட்டு. அதான் ஓகே. அங்கே ராஜா மாதிரி இருந்தேன். எனக்கு பார்க்கிங்கே ஒரு பெரிய இடம் இருந்துச்சு. இங்கே இந்த பார்க்கிங் இப்போ தான் கைஸ் ரெடி பண்ணேன். ஸோ பைக்கை மட்டும் லைட்டாக தொடச்சிடலாம். தொடச்சிட்டு நேராக கேட்க நகருக்கு போக வேண்டியது தான். அன்றைக்கி லாஸ்ட்டாக போயிட்டு யூஸ்வலாக நான் வாஷ் பண்ணுவேன், ஆனால் இந்த வாட்டி வாஷ் பண்ணாமல் விட்டேன். ஓகே, இட்ஸ் டைம் டு லீவ். ஸ்டார்ட் ஆகிடுமா? வாடா, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எவ்வளோ நாளாச்சு. ஓகே, ஓரளவுக்கு கூல் டவுன் ஆயிடுச்சு. லெட்ஸ் கோ. ஆக்சுவலாக இப்போது வேலை நடக்கிறனால மார்னிங் 11க்கு எல்லோரையும் வர சொல்லியிருக்கேன். ஷாப்போட ஆக்சுவல் டைமிங்ஸ் நான் இன்னும் டிசைட் பண்ணல. ஸோ இப்போதைக்கு 11 o'clock எல்லோரும் வரணும். பட் இன்றைக்கி நான் போகிறதுக்கே லேட் ஆகிடும் போல். எலக்ட்ரிஷியன், கார்பெண்டர் எல்லாருமே வருவாங்க. போய் என்ன ப்ரோக்ரஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ரெஸ்டாரண்ட் ஒர்க் நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, நான் ரொம்ப பிடிச்சி தான் பண்ணுறேன் கைஸ். எனக்கு இது பிடிச்சிருக்கு. சம்திங் வி ஆர் பில்டிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அந்த ஒரு ஃபீலிங் கொடுக்குது. அதுலேயும் நான் ஆசைப்பட்ட மாதிரி பண்ணுறது. ஆக்சுவலாக கோவிட் டைம்லேயே என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒரு க்ளவுட் கிச்சன் திருச்சிலே பண்ணணும்லாம் பிளான் பண்ணேன். பட் அப்போது ஃபினான்ஷியலாலாம் கிடையாது, எங்கள் வீட்லேயும் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் அப்பவும் வேலைக்கு தான் போயிட்டுருந்தேன். கோவிடில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, அப்படியே லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருந்துச்சு. இப்போது இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கான பட்ஜெட் எல்லாமே யோசிக்கிறப்போ ஓகே, ஓரளவுக்கு நமக்கு ஒத்து வந்துச்சு. நம்ம ஏர்ன் பண்ணுற சேலரியாக இருந்தாச்சும் சரி, இன்வெஸ்டர்ஸ் வந்ததாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஓரளவுக்கு ஒத்து வந்ததுனால நமக்கு அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த ஃபீலிங் நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 or 2 வீக்ஸில் ஷாப் ரெடி ஆகிடும். ஷாப் ஓப்பனிங்க்கு அப்புறம் நான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு தான் தெரில. ஏன்னா நான் கொடைக்கானல் காட்டேஜஸை பார்த்துக்கணும், இங்கே இதை பார்த்துக்கணும், ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு பண்ண போகிறோம். அதுக்குமே ஒரு அப்டேட் இருக்குது கைஸ். கூடிய சீக்கிரம் நான் அது உங்களுக்கு சொல்கிறேன். மேபி in 2 months உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸை நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ இத்தனை நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம். இந்த வயசில் தானே ஓடி ஆடி எல்லாம் பண்ண முடியும். அதனால் டைம் டு ஹசில். ஸோ கைஸ், இந்த மேலே இருக்குல்ல விஆர் க்ளோஸ்ன்னு போட்டிருக்குல்ல கைஸ், அதுதான் நம்மளோட ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த நேம் போர்டெலாம் இப்போ சேஞ்ச் ஆகிடும்.
வாங்க இன்றைக்கி டே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அண்ட் இதுதான் கைஸ் வழி. ஸோ இப்படி தான் நீங்கள் வரணும். ஸோ இந்த ரைட் சைடில் வந்தீங்கன்னா இப்படி ஒரு படிக்கட்டு போகும். ஸோ இந்த படிக்கட்டுலேருந்து எதிர் நீங்கள் லிஃப்ட்டில் வரலாம், இல்லை ஸ்டெப்ஸில் கூட வரலாம். நான் யூஸ்வலாக ஸ்டெப்ஸ் தான் எடுப்பேன். ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரன்ஸ். இது மட்டும்தான் ஒரு சின்ன இஷ்யூ, மற்றபடி நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா ஜாலியாக இருக்கும். லைஃப் ஆஸ் எ ரெஸ்டாரண்ட் ஓனர். என்ன விஷயம்னா இன்றைக்கி வரைக்கும் எனக்கு இது திறக்க தெரியாது. ஐயோ திறந்துச்சு. இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலமை. பார்த்திங்களா, ஃபுல்லாக எல்லா ஒர்க்கும் போயிட்டுருக்கு. அங்கங்கே என்னென்னமோ இருக்குது, பார்க்கலாம். ஸோ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வில் ஸ்டார்ட் த ஒர்க். ஸோ கைஸ், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஒரு வாரத்துக்கு அப்புறம் திரும்ப அதே இடத்துல தான் நான் நிற்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஒரு வாரம் ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. வீடியோஸ் எடுக்கணும்னு நானும் யோசிப்பேன், பட் ஏதாவது வேலை வந்துகிட்டே இருக்கும், முடியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டீரியர்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். வால் ஸ்டிக்கர்ஸாக இருக்கட்டும், டேபிள் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ இந்த டேபிள் அரேஞ்ச்மெண்ட் மட்டுமே நான் ஒரு நைட் ஃபுல்லாக உட்காந்து பண்ணோம். ஸோ இந்த சேர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பொசிஷனில் வச்சு பார்த்துட்டு செட் ஆகுதா செட் ஆகலையா அந்த மாதிரி ஒரு நைட்டு 3 மணி வரைக்கும் உட்காந்து ஒரு நாள் இந்த சேர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்கும்னா, இதுதான் நம்ம ரோடு. ஸோ ரோட்லேருந்து இது ஒரு லாஞ்ச். ஸோ இதெல்லாம் கண்டுக்காதீங்க, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஒரு கார்னர் சோஃபா மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட். இங்கே ஒரு குரூப்பாக வராங்கன்னா அவங்களுக்கு. அண்ட் இந்த இடத்துல நின்றுட்டே கேரம் விளையாடுற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்கேன். கேரம் வந்து இந்த கதையை நான் அப்புறம் சொல்கிறேன். அண்ட் இங்கே ஒரு டேபிள். இந்த டேபிள் இப்போ கொஞ்சம் இங்கே இருக்குது, இதை இங்கே போட்டுருவோம். ஸோ இது வந்து கப்புள் அந்த மாதிரி ப்ரைவேட்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஹேங் அவுட் பண்ணோம் அப்படின்னு வராங்கன்னா இந்த சீட் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறமா இந்த ஒரு டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிள் வந்துட்டு சும்மா நின்றுட்டே சாப்பிடணும். இங்கே வந்து மூவிஸ் ஓடிட்டுருக்கோம் அண்ட் இங்கே கேம்ஸ் விளையாடிட்டுருப்பாங்க. ஸோ குரூப்பாக அங்கே பேசிட்டு இங்கே வந்து சும்மா சிட்சாட் பண்ணுறதுக்குன்னு இந்த ஒரு ஸ்பாட் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு குரூப் ஆஃப் 4 people அந்த மாதிரி வந்தாங்கன்னா இந்த சோஃபா எடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலி திஸ் இஸ் த கேமிங் லான்ச். ஒரு 6 seater வச்சுருக்கேன், ப்ளஸ் 2 பீன் பேக்ஸ். ஸோ இங்கேயும் ஒரு பீன் பேக் வரும். ஸோ 2 பீன் பேக்ஸை போட்டோன்னா இந்த கேமிங் செட்டப் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க எல்லாருமே. டெய்லி நைட் இப்போ நம்ம வந்துட்டு இதை விளையாடிட்டுருக்கோம், ப்ளே ஸ்டேஷன். ஆக்சுவலாக நான் வந்து இப்போ ட்ரையல் பார்த்துட்ருக்கேன், இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குது, கேம்ஸ் என்னென்ன கேம்ஸ் ஆட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ட்ரையல் போயிட்டுருக்கு. காலையிலையுமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து சின்ன சின்ன பசங்க தான் வராங்க. அண்ட் அந்த டைம் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் செட் ஆகலை, அதனால் வீடியோ எடுக்கல. நாளைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்தாங்கன்னா அவங்கள வச்சு ஒரு வீடியோ பண்ணுறேன். செம்மையாக விளையாடுறாங்க. எனக்கே இந்த ஃபீஃபாலாம் அவ்வளோவா எனக்கு விளையாட தெரியாது. சின்ன பசங்கள்லாம் செம்ம பயங்கரமாக விளையாடுறாங்க. அண்ட் இவர் வந்து ஒரு 3 நாளாக வந்துட்டுருக்காரு. நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க எப்படி விளையாடணும் அப்படின்ட்டு.
ஸோ இதுதான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன். ஸோ ஓரளவுக்கு ரெஸ்டாரண்ட்டோட எக்ஸ்டீரியராக இருக்கட்டும், எக்ஸ்டீரியரில் ஒரு சின்ன பஞ்சாயத்தாச்சு. அந்த போர்டு இருக்குல்ல, போர்டை வந்து கழட்டி மாட்டுறதே ஒரு பெரிய தலைவலி ஆயிடுச்சு எனக்கு. இந்த மொத்த எக்ஸ்பென்ஸ்லேயுமே எனக்கு போர்டு தான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அந்த போர்டு மட்டுமே கிட்டத்தட்ட போர்டுக்கு மட்டுமே 45 கிட்ட ஆச்சு. அண்ட் அது இல்லாமல் ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு 20,000 மேலே ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 65,000 அந்த போர்டுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்கோம். ஸோ அதில் என்ன இஷ்யூ ஆச்சுன்னு இப்போ ஒரு வீடியோ வரும் பாருங்கள். ஹே காய்ஸ், வெல்கம் பேக். 2-3 நாள் ஆகுது வீடியோ போட்டு. அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏதாவது சின்ன பஞ்சாயத்தாக இருக்குன்னு. அதே மாதிரி தான் சின்ன பஞ்சாயத்தாகிடுச்சு. ஸோ உள்ளே இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இப்போ வெளியே வந்து நம்ம போர்டை மாற்றணும். ஸோ நான் ஒருத்தங்கள்கிட்ட பேசினேன், என்னென்னா நம்ம பழைய போர்டை வந்து எடுத்துகிட்டு சில லெட்டர்ஸ்லாம் ரீயூஸ் பண்ணி பழைய லோகோவையும் ரீயூஸ் பண்ணிட்டு புதுசாக ஒரு போர்டு வைக்கணும் அப்படின்னு தான் நான் பேசினேன். சாட்டர்டே பண்ண வேண்டியது. சாட்டர்டே நம்ம ஸ்கஃபோல்டிங் ஒர்க்லாம் முடித்து கொடுத்தோம். அது ஸ்கஃபோல்டிங் டைட்டாக இல்லைன்னாங்க, லேட்டாக வந்தாங்க. சரின்ட்டு ஸ்கஃபோல்டிங்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் ஈவினிங். அதுக்கப்புறம் சண்டே வந்து நாங்கள் வரமாட்டோம், சண்டே வந்து லேபர்ஸ்லாம் லீவுன்ட்டாங்க. இன்றைக்கி மண்டே வந்திருக்காங்க. மண்டே வந்துட்டு இப்போ சொல்கிறாங்க எங்களுக்கு மேலே வந்து கை எட்டலை, லோகோ கழட்ட முடியாது, உடச்சி தான் எடுக்கணும். இது வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி கார்னர் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் பேசினது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 45,000க்கு அந்த மொத்த போர்டுமே. ஸோ அந்த போர்டை வந்து சில விஷயங்கள் ரீயூஸ் பண்ணுறதுனால தான் அந்த ப்ரைஸ் வந்துச்சு. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 கொடுத்தா அந்த இதெல்லாம் புதுசாக பண்ணிடலாம், வேறு வழி இல்லை, இதை உடச்சி தான் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, வெயிட் பண்ணுங்கள், நான் க்ரேனை வர சொல்கிறேன். க்ரேனை வச்சு நம்ம ஏறி அந்த போர்டை கழட்டி அதிலே ஒட்டிடலான்ட்டு ஒரு இது சொல்லியிருக்கேன். ஸோ க்ரேன் வர்றதுக்கு ஒரு 1 ஹவருக்கு 2,500 அந்த மாதிரி ஆகும். ஆக்சுவலாக நாங்களுமே ஏறி பார்த்தோம், வேலைக்காக இல்லை. அவங்க ஆக்சுவலாக 2 வாட்டி வந்தாங்க. இந்த ஸ்கஃபோல்டிங்கில் ஒர்க்ஸ்லாம் நடக்கிறப்போ 2 வாட்டி வந்தாங்க. அப்போவே அவங்க சொல்லியிருக்கலாம் எங்களுக்கு எட்டலைன்ட்டு. பட் அவங்க என்ன நினச்சி பண்ணாங்கன்னு தெரில. இப்போ வந்து க்ரேன் வந்துட்டுருக்கு. க்ரேன் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை கழட்டி கொடுத்து இதிலே ஒட்டி கொடுங்கன்னு சொல்ல போகிறேன். இப்படி தான் சில விஷயங்களை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணும். கார்ப்பரேட்டில் வேறு மாதிரி இருக்கும். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது லாஸ்ட்டு 2-3 நாளாக வீடியோவும் எடுக்கலை, இதனால தான். பார்க்கலாம். இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். போர்டுமே ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அந்த ரவுண்ட் இருக்குல்ல, அந்த ரவுண்டை தான் அவங்களால கழட்ட முடியல. ஸோ அந்த ரவுண்டுக்கு பதிலாக இப்போது க்ரெயின் வந்துட்டுருக்கு. லெட்ஸ் சி, நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ போர்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆனால் ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு. அன்னைக்கு ஒரு 3 டேஸ் லெங்த் போச்சு. பட் இருந்தாலும் ஒரு 3 டேஸில் அந்த வேலையை முடிச்சிட்டோம். ஸோ இந்த ஒர்க்ஸ், எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸு, கார்பெண்டர், பார்ட்டிஷனிங், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இந்த ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ இது லாஸ்ட் மினிட்ல இது வந்து ஹரி ஆகக்கூடாதுன்ட்டு நான் இதெல்லாமே முடிச்சிட்டேன். இப்போது மெயினான விஷயம், ஸோ என்னென்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டோட மெயின் விஷயமே ஃபுட் தான். எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நம்ம கொடுக்குறோமோ அந்தளவுக்கு தான் பீப்புளுக்கு அது பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த 1 வீக் நான் எடுக்க போகிறேன். ஸோ ஆம்பியன்ஸ், இந்த செட்டப் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஏன்னா நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், லாஸ்ட் மினிட்ல வந்து போர்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டுருப்பாங்க, இல்லைனா லாஸ்ட் மினிட்ல சேர் வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்ஸ்லலாம் நான் பார்த்ததுனால அதெல்லாம் நான் வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஃபஸ்ட்டே இதெல்லாமே முடிச்சிட்டேன். ஸோ இப்போ என்னென்னா, நம்ம என்ன கொடுக்க போகிறோம், ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்னு வரப்போ என்னென்ன டிஷ் கொடுக்க போகிறோம், அது என்ன டேஸ்ட்டில் இருக்குன்றது தான் முக்கியம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குற டேஸ்ட் வந்து வேறு எங்கேயும் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். பிகாஸ் நான் அப்படி தான் சாப்பிடுவேன். நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நான் சாப்பிடுவேன். வீட்லேயும் அப்படி தான். ஸோ அந்த டேஸ்ட்டை வந்து நான் இங்கே கொண்டு வரணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ 1 வீக், எனக்கு தெரிஞ்சு 1 வீக் ஆகும். ஸோ ஆக்சுவலாக நிறைய வெண்டர்ஸ் இருக்காங்க நமக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவங்க. ஒவ்வொருத்தரோடைய டேஸ்ட்டு, ஒவ்வொருத்தரோட செஃப்புமே நான் வந்து இப்போது இது டெமோ பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ இந்த வீக் ஒரு 2 செஃப் வராங்க, வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து டெமோ பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம டெமோ பண்ணி பார்த்துட்டு அண்ட் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுமே கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்கள வச்சு ஒவ்வொரு டிஷ்ஷையுமே ரிவ்யூ பண்ணி அந்த டேஸ்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த டிஷ் மெனுக்கே போகும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு எனக்கு கண்டிப்பாக ஒரு 1 வீக் ஆகும். இப்போ அதுதான் நடக்க போகுது. அண்ட் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் இன்டீரியர், ஒரு நாள் குக்கிங், இது 3வது நாள் ஓப்பனிங், அந்த பெரிய இமேஜினேஷன்லேயே வந்தேன். ஆனால் இங்கே ரியாலிட்டி ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வீட்டுக்கு 10 மணிக்கு போயெல்லாம் 2 வாரத்துக்கு மேலே ஆகுது. டெய்லி 12 மணி 2 மணி அப்படி தான் நான் வீட்டுக்கே போயிட்டுருக்கேன். அந்தளவுக்கு இப்படி பார்த்தா வேலையே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிறைய வேலை போயிட்டுருக்கு. இப்போது நமக்கு லைசன்ஸ் விஷயம், அப்புறம் பில்லிங் சிஸ்டம், இந்த வேலைகள்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்படி நிறைய ஒர்க் நமக்கு போயிட்டுருக்கு. அண்ட் ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கிறவங்களுமே ரொம்ப முக்கியம். அவங்க எந்தளவுக்கு ஹைஜீனாக இருக்காங்கன்றது அந்த இன்டர்வியூவுமே போயிட்டுருக்கு. இப்போ ஆக்சுவலாக சில பேரை ஹையர் பண்ணேன், சில பேரை ஸ்டாப் பண்ணேன், சில பேரை இன்னும் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து எந்தளவுக்கு சமைக்கிறாங்க அது எல்லாமே நான் இந்த ஒரு வாரத்தில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ டெய்லி அவங்களுக்குமே ஒர்க் அதிகமாக தான் போயிட்டுருக்கு. டெய்லி அவங்க டிஷ்ஷை சமைச்சு எனக்கு கொடுக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, எல்லாேருக்கும் கொடுத்து என்ன டேஸ்ட்டு இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த ரிவ்யூ செஷன் டெய்லி போயிட்டுருக்கு. அது இல்லாமல் இந்த வெண்டர்ஸ் ஃபைனலைசேஷன் தான் ரொம்ப டைம் ஆகுது. ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த இனிஷியல் நம்ம போடுற ஃபவுண்டேஷன் எவ்வளோ முக்கியன்றது. ஸோ அந்த ப்ராசஸில் தான் நாங்கள் இப்போ இருக்கோம். கூடிய சீக்கிரமே ஷாப்போட ஓப்பனிங் நம்ம கிராண்டாக பண்ணுவோம். அண்ட் அந்த ஓப்பனிங் டேட் யாரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடலான்றதும் சீக்கிரமே நான் ரிவீல் பண்ணுறேன். அண்ட் சீஃப் கெஸ்ட்டாக யாரை கூப்பிட்றதுன்னு எனக்கு மைண்டில் சில பேர் இருக்காங்க. பட் உங்களுக்கும் யாரையாச்சும் ஸ்பெஷலாக சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடணுன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அவங்கள அப்ரோச் பண்ணி பார்ப்போம். And see you in the next video. Bye.